ஒரு கை மார்போடு விளங்க, மற்றொரு திருக்கை என்ன செய்திருக்கிறது? மார்பிலே அந்த மோன நிலையை, "நீ என்னுடன் ஒன்றுபட வேண்டும். எல்லாமே ஒன்றுதான்" என்ற அந்த இறைவனுடைய அனுபூதியை நீ எல்லா இடத்திலும் காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மோன நிலையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது முத்திரையாக. அந்த மோனம் என்று சொல்லும்போது தியானம். தியானத்தின் மூலம் இறைவனை அடையலாம் என்பதற்காக மார்பை சுட்டிக் காண்பித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கை. ஒரு கை தாரோடு பொலிய. தார் என்றால் மாலை என்று பொருள். மாலை எதை குறிக்கிறது? புகழை குறிக்கிறது. ஆக பெருமையை குறிக்கிறது. மற்றொரு மற்றொரு கரமானது அந்த தார் என்று சொல்லக்கூடிய மாலையை பிடித்துக் கொண்டிருக்கிறது, சிறந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒரு கை கீழ்வீழ் தொடியொடு மீமிசை கொட்ப. தொடி என்று சொன்னால் தோளிலே அணிந்திருக்கக்கூடிய கங்கணம், வீரர்கள் அந்த காலத்திலே அணிந்திருப்பார்கள். அந்த கங்கணத்தை மேலே உயர்த்தி சென்று ஒரு சைகையை காண்பிக்கிறார். என்ன? தீயவர்களை அழித்து முடித்துவிட்டு களவேள்வி நடத்து என்று சொல்வதைப் போல அந்த முறுக்கி மேலே ஏற்றுகிறார் அந்த தொடியை. அந்த சைகையை காண்பிப்பது வீரத்தை காட்டுகிறது. மற்றொரு கை பாடியின் படுமணி இரட்ட. பாடப்படுகின்ற அந்த பாடலுக்கு ஏற்ப இசை இசைத்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் வேண்டும், இசையும் வேண்டும் என்பதை அந்த இசை மூலம் இசைத்து காண்பிக்கிறார் முருகப்பெருமான்.